Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அக்காகி வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா சொல்றாரு. ஹானமிச்சி ஒரு பையன் கிட்ட வந்து கொரில்லாக்கு இன்னைக்கு என்னாச்சு, ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் பையன் ஒருத்தன் சொல்றான். கோகரேவோ வந்துட்டு அதுக்கு காரணமே வந்து நீதான் ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆல்ரெடி நீங்களே பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோச் ஆன்சாய் உள்ள வராரு. எல்லாருமே கோச் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றாங்க. ஆனா ஹானமிச்சி மட்டும் கோச் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்றான். சத்தமா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில ஒரு அடியை போடுறான். அக்காகி வந்து எப்படி பண்ணணும்னு இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்து கோச் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். அதை பார்த்துட்டு எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு சத்தமா சொல்றாங்க. ஹானமிச்சி வழக்கம் போல ஆயகா கூட சேர்ந்து பாசிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்த எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள நின்னு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்னடா இது எப்பயும் போல இவங்க தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, நான் எப்ப பாரு இந்த மூலையில தான் நின்னுகிட்டு இருக்கேன், எப்போதான் ஸ்லாம் டங்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். சரி ரொம்பலாம் புலம்பாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆயகா சொல்றா. அக்காகி அப்படியே கோச் கிட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்ப ஹானமிச்சிக்கு டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவனுக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்லி தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹானமிச்சிக்கு இதை கேட்டோன்னே சந்தோஷத்துக்கு முன்னாடி முதல் ஷாக்கு தான் வருது. என்னடா இது கொரில்லாவா இப்படி பேசுறது, என்னதான் ஆச்சு வரைக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம இருக்கான். அப்படியே அவன் அக்காகி பக்கத்துல போயிட்டு இது உண்மையிலேயே நம்ம கொரில்லா தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன். இவன் மண்டையில ஒரு அடியை போடுறான். அதுக்கப்புறமா தான் சரி இது உண்மையிலேயே நம்ம கொரில்லா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கோச்மே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஹானமிச்சியை பார்த்துட்டு ரூகாவோட பொண்ணுங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இவன் எதுக்கு டீம்ல இருக்கான், இவன் இருக்க எல்லாமே இருக்கலாம், பிட் பண்ணிட்டே போயிடலாம், இவன் சும்மா தான் விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஹார்கோ கேட்டுட்டு அவங்க மேல ரொம்பவே கடுப்பாயிடுறா. ஹானமிச்சி இப்பதான் புதுசா பாஸ்கெட்பால் விளையாடவே ஆரம்பிச்சிருக்கான், அவன் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, பாருங்க வந்த கொஞ்ச நாள்ல இவ்வளவு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறா. அக்காகியும் ரூகாவை கிட்ட ஹானமிச்சிக்கு எப்படி ரன்னிங்லேயே ஷூட் பண்ணணும் அப்படின்றத பண்ணி காட்டு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு போய் நான் இவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கு டென்ஷன் ஆகுது. அவனுக்கு வந்து நீ மெதுவா பொறுமையா பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். அக்காகி ஹானமிச்சி கிட்ட ரூகாவை நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரூகாவை கரெக்டா ஓடி போக ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பால் வந்துட்டு உருண்டு வருது. ரூகாவை எப்படியே கீழே விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பால் உருட்டி விட்டுருக்கான். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்து தலையில ஒரு அடி அடிச்சிடறான். அடுத்து ரூகாவை கரெக்டா ஓடி வந்து பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்து சூப்பராவே ஜம்ப் பண்ணி அந்த பால பாஸ்கெட் குள்ள போடுறான். இப்போ நீ ட்ரை பண்ணி ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றேன். என்னது அவன் பண்ணதை திரும்ப நானும் பண்ணணுமா, இதெல்லாம் சும்மா பேசிக் தானே, நான் வந்துட்டு ஒரு ஜீனியஸ், எனக்கு வந்து ஸ்லாம் டங்க் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ட்ரிப்ளிங்க்கு பாசிங்க்கு எப்படி பேசிக் முக்கியமோ அதே மாதிரி ஷூட் பண்றதுக்கும் பேசிக்ன்றதா ரொம்பவே முக்கியம். மறுபடியும் இந்த பேசிக் ஏவா இதெல்லாம் இப்ப யாரு கேட்டா, பால் கரெக்டா ஷூட் பண்ணாலே போதும்ல, அதை எப்படி ஷூட் பண்ணா என்ன. ஆனா உண்மையான கேம்ல எப்பவுமே ஆப்போனன்ட்லாம் வந்துட்டு உன்னை சுத்தியே நின்னுகிட்டு இருப்பாங்க, உன்னால அங்க வந்துட்டு டங்க் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கோவத்தோட சொல்றான். சரி சரி ஓகே, பாஸ்கெட்பால் பிளேயரா இருக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஆமா பாஸ்கெட்பால்ல ஃபர்ஸ்ட் பேசிக் தான் ரொம்பவே முக்கியம், சோ இப்போ இந்த பேசிக்கான ஷாட் நீ வந்து இப்ப கரெக்டா பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்து சிரிச்ச முகமா தான் சொல்றான். ஹானமிச்சியுமே பாலை கொண்டுட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவனோட வில்லங்கமான வேலையை ஆரம்பிச்சிடறான். அப்படியே ஸ்லாம் டங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். அக்காகி வந்துட்டு என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பந்தை மேல எரிஞ்சிடறான். அட வலிக்குதியா, எதுக்கு இப்ப இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறா. என்னது எதுக்கு பண்ணேன், நான் அவனை என்ன பண்ண சொன்னா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி டென்ஷன் ஆயிடுறான். கொஞ்சம் விட்டு இருந்தா நானே ஷூட் பண்ணிருப்பேன், எதுக்கு எல்லா வாட்டியும் தடுத்துக்கிட்டே இருக்க கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சண்டை போடுறான். என்னது யாரை பார்த்து கொரில்லான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து ஹானமிச்சி நார்மலா ஓடி வந்து இந்த ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்றான். பட் அவனுக்கு பாஸ்கெட் குள்ளேயே சரியா உழவே மாட்டேங்குது, பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல கூட போகல. இதை பார்த்துட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி உனக்கு பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல கூட போக மாட்டேங்கிறா, நீ வந்துட்டு விட்டு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி இருந்து எல்லா பாஸ்கெட் பாலையும் கொண்டு அவங்க மேல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ரூகாவை வந்துட்டு மறுபடியும் அந்த ஷாட் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறான். அடுத்து மறுபடியும் இப்ப ஹானமிச்சி ஓடி வரான். இந்த வாட்டி ஓடி வந்து கரெக்டா தான் ஜம்ப் பண்ணி போடுறான். பட் அது வந்து பாஸ்கெட் குள்ளே போக மாட்டேங்குது, அந்த போர்ட்ல அடிச்சு ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு பால் பாஸ்கெட் குள்ள விழுக போற மாதிரி கார்னர் நோக்கி சுத்திட்டு அப்படியே வெளியே வந்து விழுந்துருது. என்னாச்சு ஹானமிச்சி, இதெல்லாம் பேசிக்கான ஷாட், நீ ஒரு ஜீனியஸ், ரொம்பவே ஈஸி அப்படி இப்படின்னு, ஆனா ஒண்ணு கூட உள்ள போடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு எதுக்குற இது உள்ளே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சிக்கு ஒன்னும் புரியல. ரூகாவா மறுபடியும் அந்த ஷாட் அவனுக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். ரூகாவா தான் அடுத்து ஷூட் பண்ண வரப்போறான்னு தெரிஞ்சோடனே எல்லா பொண்ணுங்களுமே வந்துட்டு மறுபடியும் அவனுக்கு சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹார்கோமே தான் அவனுக்கு சேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹார்கோ முன்னாடி இவனை நான் ஷோ ஆஃப் பண்றதுக்கு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைக்கிறான். ரூகாவா இப்ப பால ட்ரிப்ளிங் பண்ணிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கப்ப எங்க இருந்தோ ஒரு பந்து வந்து அவன் பின்னாடியே வந்து அடிக்குது. யாராவது அடிச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்ல, ஹானமிச்சியோட வேலை தான் இது. அச்சோ என்னை மன்னிச்சிருப்பேன், என்னோட கை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்து அடிக்கிறான். அடுத்து ஹானமிச்சி இந்த வாட்டி ஃபுல்லா ரிலாக்ஸா இருந்துகிட்டு அப்படியே இந்த வாட்டி நான் ஷூட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராவே ஓடி வரான். வந்து பால தூக்கி போடுறான். பால் வந்து போர்டுல அடிச்சு திரும்ப இவன் மூஞ்சிலே வந்து அடிச்சு விழுந்துடுறான். எதுக்கு இந்த சிம்பிளான ஷாட்டை கூட என்னால மேக் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி புலம்புறான். ஆயக்கோ கோச் கிட்ட வந்துட்டு கோச் நீங்க ஹானமிச்சிக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆல்ரெடி அக்காகி நல்லா தானே பாத்துக்கிட்டு இருக்கான், அவனே அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாரு. அக்காகி ஹானமிச்சி வந்து நல்லா திட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப பாத்தியா இந்த கேம் வந்து நீ சீரியஸ் எடுத்துக்கல அப்படின்னா உன்னால எதுவுமே ஒழுங்கா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். கோகரே வந்துட்டு பரவாயில்ல விடு ஹானமிச்சி, இன்னொரு வாட்டி ரூகாவாவை நல்லா பாரு, என்ன பண்றதை கரெக்டா நோட் பண்ணி நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோகரே ரூகாவை கிட்ட மறுபடியும் ஒரு வாட்டி லேஅப் பண்ணி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த லூசு பையல மறுபடியும் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைக்கிறான். இந்த லூசு பையலுக்காக மறுபடியும் நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவை நினைக்கிறான். வேற வழியே இல்லாம சரி ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேமா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த வாட்டி பின்னாடி இருந்து ஒரு பந்து வந்து இவன் போட்டதிலே அடிக்குது. இந்த வாட்டி ஹானமிச்சி தான் அடிய போட்டிருக்கான். அச்சோ மன்னிச்சிடுறான், மறுபடியும் என்னோட கை வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹானமிச்சி சொல்றான். இந்த வாட்டி இதுக்கு ரூகாவா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. இப்ப ஹானமிச்சி பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். நான் இந்த வாட்டி ஸ்கோர் பண்ணியே தீர்வேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கப்போ சைடுல இருந்து ஒரு பந்து வந்து அவன் கண்ணத்திலே ஒரு அடி அடிக்குது. யாரா இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி பந்து வந்த பக்கம் பார்த்தா அங்க ரூகாவா தான் நின்று அவன் கையை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிடுறேன், கை ஸ்லிப் ஆகி அந்த பக்கம் வந்துருச்சு பந்து அப்படின்ற
அப்படின்னு வேற சொல்றான். இவனுக்கு ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லிடா திருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கோகுரேக்கு ஒண்ணுமே புரியல. அவன் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்துட்டு சரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அடி அடிச்சிட்டீங்க, இப்ப ஈவன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எவனும் எதுவும் பண்ணக்கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சி உனக்கு வந்துட்டு ஏற்கனவே நல்ல ஹைட் நல்ல ஜம்ப் இருக்குது, நீ வந்துட்டு ஷோல்டர் ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கணும், நீ வந்துட்டு ஷோல்டர் டைட்டா வச்சிருக்க, அதனால உன்னால ஷூட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறான் கோகுரே. அப்புறம் நீ வந்துட்டு பால ஃபோர்ஸ் கொடுத்து ரொம்பவே தள்ளுறான், ஆனா அவ்வளவு ஃபோர்ஸால நீ பால தள்ளக்கூடாது, ஜஸ்ட் ரிலாக்ஸா இருந்து பால வந்து லைட்டா தூக்கி போடணும் அப்படின்னு மட்டும் எய்ம் பண்ணு பேஸ்கெட் குள்ள. அப்புறம் ருக்காவ மேலே நீ வந்து சம்பந்தமே இல்லாம தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, அவனோட ஃபார்ம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, அதை வந்து நீ கரெக்டா பாக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அப்படி பண்றோம், அதனால அவன் மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். ஹானமிச்சி அப்படியே ருக்காவா கிட்ட வந்துட்டு டே ருக்காவா என்னோட ஷாட் எதுவுமே உள்ள உழுகல அப்படின்ற ஒரு கடுப்புல தான் நான் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், அதுக்காக நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இவன் சாரி கேட்கறானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒட்டுமொத்த பேருக்கு செம்ம சாக்கா போகுது. எனக்காக மறுபடியும் அந்த ட்ரிபிள் ஷாட் அந்த லேஅப் வந்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நீ பண்ணி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேட்கறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ருக்காவா சொல்றான். இந்த வாட்டி ருக்காவா முன்னாடி ட்ரிபிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே தக்காளி இப்ப சத்தரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாஸ்கெட் பாலையும் எடுத்து அவன் மேல அப்படியே கொட்டி விட்டுறா, என்னோட ஒட்டுமொத்த பாடியுமே இப்ப ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு வேற சொல்லிட்டு அதுலயும் ருக்காவா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா பாஸ்கெட் பாலையும் எடுத்து இந்த வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ருக்காவும் திரும்ப எந்திரிச்சு பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கெட் பாலோட கூண்டு எடுத்து அவன் மேலே தூக்கி எரிஞ்சிடறான். ரெண்டு பேரும் பந்து எடுத்து ஒருத்தே மேல ஒருத்தே மாறி மாறி எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அக்காக்கி பொறுத்துக்க முடியாம டே ரெண்டு பேரும் முதல்ல நிறுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்திடுறான். அப்ப பாஸ்கெட் பால் வச்சிருந்த அந்த கூடையுமே பறந்து வந்து நேரா அக்காக்கி மேலேயே விழுந்துருது. அச்சச்சோ மன்னிச்சிருங்க கொரில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இதை கேட்டுட்டு அக்காக்கிக்கு இன்னுமே டென்ஷன் ஆகி போயிருது. அந்த கூண்டு அப்படியே எடுத்துட்டு ரெண்டு பேருக்கு சமத்தி அடிய போட்டுறான். ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சு மரியாதை இங்க இருந்து கிளம்பிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூலையில நிக்க வச்சிடறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஹாருக்கோ வந்துட்டு ரன்னிங் ஓடி வந்துகிட்டு இருக்கா. அப்ப அவ சைடுல இருந்து ஒரு பாஸ்கெட் பால் ஃபீல்ட பாக்குறான். அங்க வந்துட்டு ஹானமிச்சி தனியா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த லேஅப் ஷாட்டை எப்படியாவது பழகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் அவனுக்கு வந்துட்டு ஒரு வாட்டி கூட கரெக்டா அமையவே மாட்டேங்குது, ஒரு பால் கூட பாஸ்கெட் குள்ள விழுகவே இல்ல. அப்ப ஹாருக்கோ இவனுக்கு பின்னாடி வந்து நின்னுகிட்டு குட் மார்னிங் சாக்குராக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹாருக்கோ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு கேக்குறான். நான் வந்துட்டு சும்மா ரன்னிங் ஓடுறதுக்காக தான் வந்தேன், நீ வந்துட்டு இவ்வளவு ஏர்லி மார்னிங் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படின்னு ஹாருக்கோ சொல்றா. நீ வந்துட்டு நேத்து உனக்கு லேஅப் ஷாட் சரியா வரலன்னு சொல்லிட்டு தான் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, பரவாயில்ல நீ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கூட பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாருக்கோ சொல்றா. இல்ல என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ்க்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, சும்மா தான் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். நீ லேஅப் ஷாட்டுக்கு தான் பழகிக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு கத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்துட்டு மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஷாட் வந்துட்டு இது மட்டும் தான், உனக்கான எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடுறேன்னு இது பிடிக்காதுல, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதெல்லாம் இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹானமிச்சிக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, நான் வந்து என்னோட சீக்ரெட் ட்ரைனிங் ஹாருக்கோ கூட சேர்ந்து கண்டினியூ பண்ண போறேன், இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ஹானமிச்சி ஹாருக்கோ கூட சேர்ந்து இந்த லேஅப் ஷாட்டை பழகுவானா இல்லையான்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.